வணக்கம் உறவுகளே, இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உறவுகளே, தீபாவளினா புது ட்ரெஸ்ஸு, பலகாரம், பட்டாசு, இது தானுங்க தீபாவளினாலே. அது 3 அணுங்க மெயின். அப்புறம் நோம்பி அன்னைக்கு சிக்கன், மட்டன், பிரியாணி, இதுதான் மெயின். இதுதான் தீபாவளி. மெயினாக தீபாவளினா ஸ்பெஷல் ஸ்வீட்டு தான். முறுக்கு, குலோப்ஜான், அதிரசம், இதுதாங்க மெயின் 3 பலகாரம். இப்போ பாருங்கள், எல்லா வருஷம் நாங்கள் பச்சரிசி ஊற வச்சு மிஷினில் அரைச்சி உளுந்து வறுத்து அரைச்சி தான் நான் செய்வேன். பச்சரிசியில் செய்வேன் எப்பவுமே. பச்சரிசி ஊற வச்சு மிஷினில் அரைச்சி உளுந்து வறுத்து கொண்டு மிஷினில் அரைச்சிட்டு வருவேன். இந்த வருஷம் நான் வறுக்கவும் இல்லை, ஊற வைக்கவும் இல்லை, அரைக்கவும் இல்லை. என்ன பண்ணிக்கிறேன்னா, 1 கிலோ ரேஷன் அரிசி தானுங்க. முறுக்கு பாருங்கள், பட்டை கிளப்பிட்டு இருக்குது. 1 கிலோ ரேஷன் அரிசியில் தான் அரிசி ஊற வச்சேன். நேற்று காலையில் 5:30க்கே ஊற வச்சுட்டேன். நேற்று பொழுதுக்கு தெக்கால காட்டில் வீடெல்லாம் க்ளீனிங் பண்ணோம். அப்போ இன்றைக்கி என்னென்னா, நைட்டு 7 மணிக்கு அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி 1/4 கிலோ பொட்டுக்கல்லைங்க. 1/4 கிலோ பொட்டுக்கல்லையில் வறுத்து லேசாக வறுத்து சூடு பண்ணி மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதுதான் போட்டேனுங்க. வேறு வரமிளகா, ஜீரகம், கருவேப்பிலை, உப்பு, இது மிக்சியில் மிளகா சாந்துன்னு சொல்லி அதை அரைச்சி போட்டுட்டேன். உப்பு அளவான உப்பு போட்டு பிணைஞ்சிட்டுங்க. எள்ளு மட்டும் போட்டேன், பெருங்காயம் போட்டேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டேன், 1/2 ஸ்பூனு. ஆனால் இது போடலைங்க. கன்ஃபார்மாக பொட்டோமே எனக்கு கிடைக்கல, இருந்தது கெட்டு போச்சு. அழகாக செஞ்சுங்க. பொறுன்னு ரேஷன் அரிசியில் இது வரைக்கும் நான் முறுக்கு சுட்டது இல்லைங்க. அருமையாக இருக்குது முறுக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல டேஸ்ட்டு, அருமையான டேஸ்ட்டு முறுக்கு. பாருங்கள், இது ப்ளைன் முறுக்கு, இது முள்ளு முறுக்குங்க. பார்த்தீங்களா? இது இந்த முறுக்கு முறுக்கு, முள்ளாக இருக்குது. அதில் மாவு வெள்ளை வெட்டிலும் விரித்து கொடுத்து புழிஞ்சு கொடுத்துட்டு போயிட்டேன். அருமையாக இருக்குங்க முறுக்கு. இங்கே பாருங்க, உடச்சி காட்டுறேன் பாருங்கள். பொறுன்னு பார்த்தீங்களா? சும்மா அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பொறுன்னு பார்த்தீங்களா? நல்ல மொறுன்னு இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கிலோ முறுக்கு நம்மளுக்கு லாபம் தான். அதனால் பொடியே இவ்வளவு தான் வந்திருக்குது. 1 கிலோ அரிசி, 1/4 கிலோ பொட்டுக்கடலை பாருங்க, 3 கிலோ முறுக்கு கன்ஃபார்மாக வந்திருக்கு. இவ்வளோதான். ஒரு 100 கிராம் தான் பொடி வந்திருக்கு. அதிகமெல்லாம் பொடி வரலைங்க. ரேஷன் அரிசியில் தைரியமாக செய்யுங்க. எந்த பயந்துன்ற நம்ம சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி செய்யுங்க. ரேஷன் அரிசியில் இது வரைக்கும் செஞ்சதில்லை. அந்த பச்சரிசியும் கூட ஊற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி செய்வேன். அதுலேயும் கூட கொஞ்சம் கட்டுமுட்டு கடிக்க முடியாது. கடல மாவு எப்பவுமே நான் செய்ய மாட்டேன். ஆனால் இந்த தாட்டி பாருங்கள், உளுந்து பொட்டுக்கல்ல ரேஷன் அரிசியில் செஞ்ச முறுக்கு அருமையாக வந்திருக்குதுங்க. பொறுன்னு டேஸ்ட்டு. நீங்களும் இட்லி அரிசி, பச்சரிசியெல்லாம் அரைச்சி ரிஸ்க் பண்ணுறதுக்கு ரேஷன் அரிசி 1 கிலோ எடுத்து ஊற வச்சு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற போதும். நான் அதிகமாகவே ஊற வச்சேன். 1/4 கிலோ பொட்டுக்கல்ல, எள்ளு வறுத்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டேன். பெருங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம் மட்டும் உப்பும் போட்டு அரைச்சி பிணைஞ்சு சுடுங்க உறவுகளே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரேஷன் அரிசி நம்ம ரொம்ப கேவலமாக நினைக்காதீங்க. ருசி, டேஸ்ட்டு எல்லாமே இந்த ரேஷன் அரிசியில் நல்லாவே இருக்குதுங்க. முறுக்கு 3 கிலோ முறுக்கு கிடச்சிருக்குதுங்க. 1 கிலோ அரிசிக்கும் ரேஷன் அரிசிக்கும் 1/4 கிலோ பொட்டுக்கல்லைக்கும் 3 கிலோ முறுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிருக்குது. பொடி அது நாங்கள் எடுக்கும்போது உளுந்த எண்ணெயில் உலகிறது தான். 100 கிராம் பொடி தான் வந்துருக்குது. நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்க உறவுகளை. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் உறவுகளே, அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.